நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பழைய பீஸ் ஒரு பழைய பீஸ் மாட்டி இருக்குது. யாரு யாரு யாருப்பா? நம்ம அண்ணன். நம்ம அண்ணனா? அதான் சீமாரு. எனக்கு ஏதா அண்ணன்? சீமாரா? என்னவா? பாண்டிச்சேரியில போய் ஆரம்பிச்சாப்லையா? பாண்டிச்சேரி போனாலே அவ்வளவு முடிஞ்சு போச்சு, சொல்லிட்டியா? அவ்வளவுதான் ஏதோ நடந்திருக்குது. அடிச்சிட்டாரு தம்பி. அசிங்கமா பேசாத தம்பி, டபுள் மீனிங்ல பேசாத, ஸ்ட்ரைட் மீனிங்ல சொல்லு. என்ன அடிச்சாரு? இல்லண்ணா, வேகமா இப்படி பெஞ்ச் அடிச்சுட்டு பத்திரிக்கையாளர் அடிச்சிட்டாரு. பத்திரிக்கையாளர் அடிச்சிட்டாரா? ஆமா ஆமா. என்ன சாதாரணமா சொல்றாரு? கொந்தளிச்சிருக்கோம் நம்ம தமிழ்நாடு நேரம். என்ன பத்திரிக்கையாளர் அடிச்சிட்டாருங்கிற? ஒண்ணுத்துக்கு சவுண்டே காணும். ஒரு பரபரப்பு இல்ல, ஒரு கடையடைப்பு இல்ல, ஒரு கண்டனம் இல்ல, ஒரு பிரஸ் கிளப் வாசல்ல ஒரு போராட்டம் இல்ல, எதுவுமே இல்ல. முக்கியமான புரோக்கர் இது இல்ல, எதுவுமே ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் தான் இப்ப நம்ம கேள்வியா கேட்க போறோம். என்ன நடந்தது, ஏன் எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா? பாண்டிச்சேரியில தானே சொல்ற? ஆமா, பாண்டிச்சேரியில நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அது பாண்டிச்சேரி. ஒண்ணு சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசு மருந்து அடிக்கிறோம், இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும், அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. கிடுக்குப்பிடி. என்னது கரெக்டு தானே? என்ன கருத்து? இப்போ அவங்கெல்லாம் இதுதானே, அவங்கெல்லாம் திமுக ஆபீசர் தானே. திமுக அனுப்பினவங்க தானே போறாங்க. திமுக எப்படின்னா போட முடியாதா? ஏன் போட முடியாது? ஏன் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு யார் யாரெல்லாம் நியமிக்க முடியும்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. சரி, அவங்க எல்லாமே பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸா நியமிக்கப்படுவார்கள். நியமித்த அந்த நிமிடத்திலிருந்து அவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தானே, இப்போ தமிழ்நாடு அரசுக்கு தான் போறாங்க அவங்க. ஐயோ அண்ணா, அவங்க ஊழியரா தமிழ்நாடு அரசுக்கே வேலை செய்யலாம். ஆனா எந்த நொடியிலிருந்து பிஎல்ஓவா அறிவிக்கப்படுறாங்களோ அந்த நொடி முதல் அவங்க தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் வருவாங்க. ஈவன் தேர்தல் சமயத்துலலாம் இந்த தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கிறாங்கல்ல, அந்த டைம்ல அவங்க இப்போ ஐஏஎஸ் கேட்டா அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் திமுக கிடையாதா? அப்படிலாம் கிடையாது. இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குலாம் இந்த பறக்கும் படை, அந்த படை, இந்த படைன்னு போடுவாங்க. இப்போ அந்த ஐஏஎஸ் எல்லாமே நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர் எல்லாம் போடுவாங்கல்ல, அப்படி போடணும்னா கூட தேர்தல் ஆணையத்தில் கேட்கணுமா? அவங்க ஒப்புதல் கொடுத்தா தான் அதை நகர்த்தி போடுறது, தூக்கி போடுறதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படி இருக்கும்போது முழு கட்டுப்பாடு தேர்தல் ஆணையத்தில் வந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இல்லை, எந்த கட்சிக்கு தான் எந்த ரோல்? அப்ப அவங்கெல்லாம் திமுக கிடையாதா? அந்த ஆபீசர்ஸ்லாம் திமுக கிடையாது. அவங்களுக்கு திமுகவுக்கு என்னென்ன சம்பந்தம்? இல்ல, அவங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தானே. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள்னா திமுக தானே. அவங்க திமுக வந்துருவாங்க. அப்ப எல்லாமே திமுக தான். அப்படி இல்லையா? அப்ப அந்த 2 கோடி தொண்டர்கள்ல இந்த அரசு ஊழியர்களுமா சொல்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆமா, நீ தான் ஒரு கட்டுப்பாடெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஒரு கண்ட்ரோல் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இதுலயுமா என்ன எங்க நடந்துச்சு? ஏன் இப்படி கொந்தளிக்கிறப்பல? பாண்டிச்சேரியில ஏதோ பாண்டிச்சேரியில அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலைங்க, விட்டுருங்க. பாண்டிச்சேரின்னு சொன்னாலே அவங்களுக்கே தெரியும், நம்மளாம் சொல்ல தேவையில்லை. ஆனா என்ன இப்ப எல்லாமே ஒரே ரேட்டா இருக்குது, ஏன் எங்கெல்லாம் போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இல்ல சம்மம் பண்ணிட்டாங்க அவனை. நம்ம அப்பா விட்டு காசா? ஆர்எஸ்எஸ் காரன் நாக்பூர்ல இருந்து போடுறாங்க காசு, அவர் எடுத்துட்டு போய் செலவழிக்கிறாரு. உங்களுக்கு என்ன போச்சு, எனக்கு என்ன போச்சு? கரெக்ட். வாங்கி கொடுக்குற தம்பிகள் இருக்காங்க, அதாவது வாங்கி யூஸ் பண்றது பார்த்தாம குழம்பு இது கஞ்சி, அந்த கஞ்சி தொட்டி உள்ளே போய் ஊந்து மேஞ்சிட வேண்டியதான் இன்னைக்கு. அப்படின்னு ஆள் உள்ள போய் பாண்டிச்சேரி காட்டு உள்ள ஊந்த மாதிரி பூந்தாம இருக்கு. அதுல இன்னொரு போர்ஷன்ல அண்ணனை எங்க கொந்தளிக்க வைக்கிறாங்கன்னா, அண்ணன்ட்ட போய் ஃபேக்ட் எல்லாம் பேசலாமா? அது பாண்டிச்சேரியில இருந்து நீங்க பேசலாமா? அண்ணன் இந்த பாட்டில் பேசுன்னா பேசுவான், ஃபேக்ட்லாம் பேசக்கூடாது. அண்ணன்ட்ட அரசியல் பேசுறதே தப்பு, அது பாண்டியில இருக்கும்போது பேசுறது மகா தப்பு. ஆமா, அதனால அந்த பத்திரிகையாளர் மூலம் நான் கண்மையா வண்டி. நீங்க பாண்டிச்சேரியில இருக்கும்போது அவர்கிட்ட நீங்க பேச வேண்டியது கறிகள் பத்தி. ஆமை கறிகள், இட்லி கறிகள், சைடிஷ் எத்தனை வகை, அதில் கறி வகைகள் எத்தனை, மரக்கறிகள் எத்தனை. இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா உன்னை என்ன உச்சி முகுது தம்பி பஸ் அடிச்சிருப்பாப்ல. கரெக்டா கேட்டுறேன், நீங்க வேலைங்க என்ன ஊர் எல்லாம் போயிடலாம், மைக்கில தூக்கு. அதாவது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாப்ல. என்ன விட்டுட்டுறா அந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கணும் இல்ல? அதை விட்டுட்டு இவர் ஃபேக்ட் பேசிட்டாப்ல. ஆமா, அது அந்த போர்ஷன் பாருங்க. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன
தேர்தல் ஆணையம் ஏய் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்குமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு உனக்கு. எப்போ பாண்டிச்சேரியில் உட்காந்து யோசிச்சிருக்கேன் ஆளு இந்த விஷயத்த. தேர்தல் ஆணையத்தை அரசு நடத்துதா, அரசு தேர்தல் ஆணையம் நடத்துதா? ஆஹா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை, பெரிய நக்கீரன் பேரன் கேள்வி கேட்கிறாரு. முக்கியமான விவாதத்தை கிளப்பிருக்கிறோம்ல அரசு இதுல, அரசியல்ல அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கட்டுரை வருக. அது என்னது? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட். நல்ல விஷயம் தான் கேட்டிருக்காரு. என்னது? உண்மையிலுமே 5 வருஷம் இருந்தாலும் கட்சி வச்சுதான் நடத்துறாப்ல. என்னன்னு எனக்கு புரியல. என்னது இப்ப நீ கட்சி எங்க போய் கட்சியில இருக்கிறாப்ல? கட்சி எவ்வளவு கிடையாதுன்னா கட்சி குறுகுறுத்தி வருது. இவர் கட்சியில இருக்கிறாப்ல, அவ்வளவுதான். நீ என்ன நீ கட்சியில இருக்கிறாப்ல, கட்சி அவரோடது கிடையாது. இல்ல நான் தெரியாம கேக்குறேன் தம்பி. பேசுறது மட்டும்தான் அவரோடது. வார்த்தை என்ன வருது, என்ன வருது இல்ல. பெரிய வாடகை வயதுன்னு கேள்வி என்னன்னா, சங்க இவரு யாரு, இலகணேசன், ஹெச் ராஜெல்லாம் சக தோழர்கள் ஆயிட்டாங்கல்ல. அந்த வாய்ப்பு சக நண்பன் அவ்வளவுதான் வந்துடும். இப்ப கட்சி வந்து மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி. இப்ப அந்த கட்சியோட மாநில அந்தஸ்து உனக்கு யாரு கொடுத்தா? திமுக அரசு தான் கொடுத்தது. இந்த லாஜிக் பேசுறீங்கன்னா அப்ப அப்படிதான் போய் அவன் தான் அதான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு செவனேன சினிமா எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து சினிமா எடுத்து திரும்பி நான் பாட்டுக்கு செவனேன சினிமா எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். கட்சி ஆரம்பிச்சு திமுக தானே. உண்மையை பேசுங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு என்ன சொல்லு, அது உண்மையை சொல்லு. சினிமா எடுத்து நான் பாட்டுக்கு செவனேன்னு சுடுகாட்டுல ஓசி குடி குடிச்சிட்டு அண்ணா கட்டிங் ஆயிடுச்சு, போட்டோ அடிச்சு சுடுகாட்டுல படுத்து அப்படி தெரிஞ்சுட்டு இருந்தேன். என்னைய வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சதே இந்த திமுக தானே அப்படின்னு ரொம்ப நாளா பேசியிருக்காப்லையா. அதனால எனக்கு கட்சி ஆரம்பிச்சு அவங்கதான். இப்ப அங்கீகாரம் கொடுத்தது அவங்கதான். அப்ப நீ வந்து அங்கீகாரத்தை வாங்குறதுல இருந்து சின்ன வாங்குறதுல எல்லாம் திமுக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அதான லாஜிக்கு. அப்ப தேர்தல் ஆணையத்தை நடத்துறது அரசு தான் அப்படின்னா இங்க திமுக அரசு தான் நடத்துது. அப்போ உனக்கு சின்னத்தை வந்து பாத்து கொடுக்குறது திமுக அரசா? இல்ல. அப்ப திமுக எதிர்க்கிறேன்னு சொல்றதெல்லாம் வந்து ஓலா கேப்பா? தேர்தல் ஆணையம் தான்டா. எல்லாமே தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையத்தை நடத்துறது யாரு? தேர்தல் ஆணையத்தை நடத்துறது தேர்தல் ஆணையர், திமுக அரசு. அப்படிதானே பேசுறாப்புல இருந்தாலே. தேர்தல் ஆணையத்தை வந்து அது எதிராது, அது தனி பாடி. சீமானுடைய பாண்டிச்சேரி லாஜிக் படி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை நடத்துவது திமுக. இதுல ரெண்டு அழகான சூப்பர் ஃபேக்ட் சொல்றேன் பாரு. என்ன சொல்லுங்க பாப்போம். எல்லா தேர்தல் ஆணையத்தையுமே திமுக எதிர்க்கும், ஆனா எந்த தேர்தல் ஆணையத்தையுமே பிஜேபி எதிர்க்காது. இப்போ வந்து திமுக இருக்குல்ல, இப்போ திமுக இருக்குல்ல, அவங்களுக்கு எப்பவுமே மென்று செரிக்கிற பாலிசி இல்லப்பா. இப்போ என்ன சொல்றேன், இப்போ ரெண்டுமே அரசு தானே. அங்க ஒரு அரசு இருக்கு, இங்க ஒரு அரசு இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையத்து மேல திமுகவுக்கு விமர்சனம் இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்து மேலேயும் இருக்கும், தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தையும் இருக்கும். அரசு தானே. ஆனா பிஜேபிக்கு அப்படி ஒண்ணு இருக்காதுங்கிறேன். ரெண்டு தேர்தலுமே அவங்களுக்கு பிடிக்கும். மிஷின் எங்கள்கிட்ட இருக்குது, நீ எது வேணா வச்சுட்டு போயா. எவ்வளவு பெரிய கான்ஃபிளிக்ட் இது. நீங்க அரசு ஒரு செப்பரேட் பாடியா இருந்தா, நீங்க தனித்தனியா செயல்படுறதா இருந்தா உங்களுக்கு விமர்சனம்னு ஒண்ணு இருக்கணும். அப்படி விமர்சனமே பிஜேபி கிட்ட கிடையாது. ஒண்ணுமா இருக்கு. அதாவது எங்க கூத்துனா, பிஜேபி அடிச்சா தேர்தல் ஆணையம் வர்றான், தேர்தல் ஆணையத்தை அடிச்சா பிஜேபி வர்றான். அவ்வளவுதான். இது ரெண்டு கேட்டா ரெண்டு தனித்தனி பாடிக்கிறாங்க. எனக்கு இப்பதானே புரியுது. அண்ணன் தேசிய அரசியல் பேசுறாருன்னு. என்னது தேசிய அரசு? ஆமா இல்ல, ஒரு வகையில இருந்தாலும் பேசுற லாஜிக் கரெக்ட் தான். என்னது? தேர்தல் ஆணையத்தை நான் இயக்குறது அரசு தானே. எந்த அரசு? பாஜக அரசு, மோடி அரசு. அப்படி பார்த்தா கூட நீ தப்பா தான்டா சொல்லியிருக்கிற. ஆமா, மோடி அரசுல நீ சொல்லியிருக்கல, பாஜக வெளிநடத்துல சொல்லணும். ஒன்றிய அரசு நீ எப்படி சொல்ல போச்சு? என்ன லாஜிக்? யூபிஎஸ்சி புக்கு, டிஎன்பிஎஸ்சி புக்கு இதெல்லாம் எடுத்து படிச்சாலே தெரியும் எலெக்ஷன் கமிஷன்னா என்ன. டிஎன்பிஎஸ்சி சாருண்ணே தப்பு. அந்த ஆளு அவன் படிச்ச புத்தகத்தையே படிச்சானு தெரியல. அவன் கல் அடிச்சுட்டு போனவன் அவன்கிட்ட போய் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இருக்கிற. நீ விட்டா நீ என்ன குவாண்டம் சயின்ஸ்லாம் அவனை படிக்க சொல்ல உள்ள இருக்கு. மன்னிச்சிருங்க நம்மளும் குவார்டர் சயின்ஸ் தான் பேசுவோம்ல. குவார்டர் சயின்ஸ்ல அது வராது. குவார்டர் பிசிக்ஸ் தான் இருக்கு. இல்லை என்ன கேள்வினா, அப்போ இங்கே இருக்கிற எல்லா பிஎல்ஓ அலுவலர்களும் அரசு அலுவலர்கள் எல்லாருமே திமுக ஆளுனா, அப்போ அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன பாஜக? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை. ஆமா தம்பி, அது வந்து இவங்களால ஓப்பனா சொல்ல முடியல தவிர அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப இந்த மாதிரி தீர்ப்பு வரும்போதெல்லாம், ஃபார்வர்டா முற்போக்கான தீர்ப்பு இதெல்லாம் வரும்போதெல்லாம் வாய் வந்துடும். திமுக ஜட்ஜு அதுல வந்து ஓப்பனா சொன்னா ஐயா சுமோட்டோ கேஸ போட்டு கம்முன்னு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன இருக்குது?
இந்த ஜட்ஜு ஊப்பியாடா அப்படி இந்த வகையில நாதாக்கா ஜோம்பிஸும் டிவிகே ஜோம்பிஸும் ஒண்ணு. ஆமா, எல்லா ஜோம்பிஸும் அப்படிதான். ஆள் வளர்ச்சாரி வளர்ச்சாரில இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க இப்போ சிம்பிளா ஜட்ஜி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சிஎம் போயிட்டாராம். உடனே போட்டோ எடுத்து தெரிய நீ ஊப்பின்னு யார் ஜட்ஜ் அட்டாக் பண்ணி கடவுளே டே. ஒவ்வொரு தீர்ப்பு வரும்போது இதுதான். இன்னொன்னு தெரியுமில்ல, சினிமாவில் ஒரு குரூப் இருக்காங்க, யாராவது முற்போக்கு பேசுறா அவனை தீவிரவாதின்னு சொல்லி தெரியுறாங்கடா. சினிமாவில் ஒரு குரூப் இப்படி இருக்கிறாங்க. ஆமா ஆமா, இவன் வந்து சொன்னால ஒரு மேடையில் யாரோ பேரரசு தான் சொல்றேன், சினிமா டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சாமி கும்பிடாதவங்க நாத்திகராக்கல இருக்காங்க அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி சில பேர் இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா பத்திரிகையாளர் ஏன்டா அடிச்சேன்னு கேட்டா என்னடா கதை அதை பேச மாட்டீங்க. அது ஒரு ஆக்ஷன் பிளாக். என்னது நீ பாருங்க, நீங்க தள்ளி வாங்கிட்டு வாங்க. தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா, அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. இதுதான் வந்து அந்த பத்திரிகையாளர் அட்டாக் பண்றதுக்கான காரண காரியம் இதுதான். இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா அப்ப அடிக்காம என்ன பண்ணுவாரு? நாளாச்சு அந்த மாதிரி பார்த்தேன் பெரியவரை. இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாளாச்சு. முன்னாடிதான் இப்படிலாம் இருப்பாப்ல. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இப்பதான் பாக்குறேன். பழைய ஞாபகங்கள் தான் வருது. அம்மானு கேக்குறது, அடிக்கிறது, வாடா போடாங்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது அப்படிங்கிறது அந்த பழைய ஃபார்முக்கு இப்பதான் வராப்புல இல்ல. எவ்வளவோ ட்ரை பண்ணி போய் பாண்டிச்சேரியில போய் சாதிச்சிருக்காரு பாரு. அதாவது இடம் ஒண்ணு வேணும்ல, இவ்வளவு நாளா அவர் என்னென்னமோ பேசுறாப்புல எவனும் திரும்பி பார்க்கல. அதான்டா பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரி மகிமை. பத்திரிகையாளரை நோக்கி பாய வைத்த நொடி. இந்த பத்திரிகையாளரை நான் கண்மையா வண்டிக்கிறேன். ஏன்பா? ஆமா, இவனை தானடா வண்டிக்கணும் நீ. ஏன்னா அடிக்க போயிருக்கிறான் பத்திரிகையாளர். கேள்வி கேட்டா அடிக்கதான் செய்வாங்க. அடிக்கதான் செய்வாரு. என்ன தம்பி, என்ன காசு வாங்கிட்டீங்களா? நீங்க பாண்டிச்சேரி போயிட்டு வந்தீங்களா? விளையாட்டான்னு கேக்குறேன் நானு. என்னாச்சு? முதல்ல சீமான் கிட்ட எதிர்கேள்வி கேட்கறதே தப்பு, அவர்கிட்ட வாதம் பண்றதே தப்பு. பாண்டிச்சேரியில போய் நீ வாதம் பண்ணலாமா? ஆனா அவரு தானே கூப்பிடுறாப்ல, என்னோட வாதம் பண்ணவா, நான் ஜனநாயகமானவன், என்னோட வாதம் பண்ணி ஜெயிக்க தயாரா அப்படின்னு அவர் தானே கூப்பிடுறாப்ல. நம்ம ஒண்ணுல டீ சாப்பிட்டு ஆபீஸ் வந்தோம், ஒரு நாய் வல்லு வல்லு குலைச்சிட்டே இருந்தது. கடந்து வந்தீங்களா நாயிட்டு போய் குலைச்சிக்கிட்டு இருந்தீங்களா? நாய் ஆகாது தம்பி உங்களுக்கு. வந்தீங்க கடந்து வந்துட்டே இருந்தீங்களா இல்லையா? கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே? இல்லைண்ணா அதை விடுங்க, என்னென்னமோ பேசிட்டு பாருங்க. நீங்க எப்படி ஒரு பத்திரிகையாளருங்கிறவங்களுக்கு ஒரு வந்து பொறுப்பு அறிவு இதெல்லாம் இருக்கணுமா இல்லையா? ஏன்டா அவரை முடிச்சு திட்டிட்டு இருக்கிற? தப்புண்ணே. அப்புறம் அவன் அடி வாங்க தானே வேணும். சும்மா போய் பாண்டிச்சேரியில போய் சீமான்ட்ட பேசலாமா? முதல்ல இது எவ்வளவு பெரிய தப்பு. பாண்டிச்சேரியில போய் அவர்கிட்ட நீ அரசியல் பேசியிருக்க. சும்மா இப்படி சொல்லிட்டு வந்திருக்கணும். நீ உண்மையிலேயே அங்க சைடிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாப்ல இல்லையா? உங்களுக்கு கேஸ் வாங்கி கொடுத்துருப்பாப்ல. நீங்க தான் ஒரு கேஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களோட 3 பிரிவுக்குள்ள வழக்குன்னு நினைக்கிறேன். பிரிச்சு போட்டிருக்காங்க அக்கா. இதுல பியூட்டியே என்னன்னா, அது எதிர்கேள்வி அந்த டேக்கிள் பண்ற முறை இருக்குல்ல. வழக்கு எப்படி போட்ட? நீ எப்படி போட்ட? எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு போட்டியா? எப்படி போட்டாங்க? அப்படிதான் போட்டிருக்காங்க. தற்கூரி அப்படிதான் போட்டிருக்காங்க. எஸ்ஆர் எதிர்க்கிறோம் தான் போட்டிருக்காங்க. திமுக வழக்கறிஞர் விசிக வழக்கறிஞர் நியமிச்சிருக்குது. அப்படிதான் போட்டு. சரி, அவங்க எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, நீ என்ன போட்ட? நானும் கேஸ் போட்டேன். 4 கேஸ் தான் போட்டேன். 2 கேஸ் போட்டது நீங்க பாக்கலையா? நான் பார்க்கவே இல்லையே. நீங்க தம்பி ரேடியேஷன் ப்ளூல போட்டேன். நான் உங்களை பார்க்கவே இல்லையே. கோர்ட்ல வளாகத்தெல்லாம் பார்க்கலையே. கேஸ் எங்க கோர்ட்ல போடுவாங்க? லாஜிக் வாங்க, நான் போறேன். அது அவங்களாவது பரவாயில்ல, எஸ்ஐஆருக்கு மட்டும்தான் கேஸ் போடுவாங்க. நான் மது ஒழிப்பு அப்படின்னு ஒரு கேஸ் போடுவேன். போட்டிருக்கேன்ல, நான் டெய்லி கேஸ் போடுறேன். அவங்க வந்து எஸ்ஐஆர் ஒழிக்கிறேன் எதிர்க்கிறேன்னு சொல்லி போட்டானா, நான் மது ஒழிக்கிறேன்னு சொல்லி போடுவேன். நான் ஒருவேளை இருக்கும்போது சீமானது உள்ளூர் தகவல் தெரிஞ்சுட்டு கூட சொல்லலாம். எஸ்ஐஆரில் உள்ள சில விஷயங்களை நாங்கள் வந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். மறுக்கிறோம் அப்படின்னு கூட போட்டுக்கலாம்ல, எதிர்க்கிறோம்னு போடாம. ஏன்னா எஸ்ஆர்னு தான் ஒண்ணு இருக்குது ஆல்ரெடி.
எஸ்ஆர்னு ஸ்பெஷலா ஒண்ணு போடாதீங்க. எஸ்ஆர்னு ஒண்ணு இருக்குதா முதல்ல? எஸ்ஆர்னு ஒண்ணு இருக்கு, எஸ்ஆர்னு ஒண்ணு இருக்கா? அதான் கொண்டு வராங்க. அது எந்த வகையில கொண்டு வரணும்னு கேட்டாரா? கேட்க மாட்டாப்ல. ஏன்னா சரி எஸ்ஆர் அவர்கிட்ட பாண்டிச்சேரியில அதை கேட்க கூடாதுங்க. இல்ல எஸ்ஆர் பத்தி இவன் என்ன பேசிருக்கான்? ஒண்ணுமே பேசினது இல்ல. அது எதுக்கு ஓட்டு விழுகிறவன் அதை பத்தி கவலை பண்ணு, நமக்கு என்னத்துக்கு? அதுதான் போயிட்டாப்ல. கடலம்மா கடலம்மா முத்து கடலம்மா என் கட்டுமாரம் இன்னைக்கு கரை எட்டுமா அப்படின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்காப்ல. அவர் வந்து அது மட்டும் இல்ல, அந்த மீட்டிங்ல மழை பெய்யுதுக்குள்ள எல்லாம் எஞ்சி போறாங்க, பூரா மண்ணில் வைக்கிறாப்ல. டே உட்காருங்கடா, கரைஞ்சு போட மாட்டேங்கடா, உட்காருங்கடா. நீங்க என்ன வெங்காயம் வெள்ளம் உண்டா நீங்க விளையாடுறதுக்கு? நினைஞ்சா ஒன்றாக மாட்டீங்கன்னு எல்லாரையும் சளி பிடிக்க வச்சிருக்காங்க ஆளு. ரிப்போர்ட்டர் அடிச்சிருக்காங்க, என்னடா சிரிச்சிட்டு இருக்கிற? ஆமா, பாண்டிச்சேரியில் நீங்க அரசியல் பேசுனீங்க. இல்ல எனக்கு தெரியல. இந்த இப்ப ரிப்போர்ட்டர் இதெல்லாம் கூட எஸ்ஐஆர் குசையார்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு ரிப்போர்ட்டர் அடிச்சிருக்காங்கிற அப்ப அவங்க மேல கேஸ் போறது இல்லையா? இல்ல ஒரு போராட்டம், கண்டன போராட்டம் அப்ப யாருமே பண்ணல. என்ன நாடு இது? என்ன எங்க போயிட்டு இருக்குது? கேளுங்க, நல்லா கேளுங்க. மண்ணல்லி இல்ல எங்க போயிட்டுன்னு கேக்குறேன். ஒரு ரிப்போர்ட்டரை வந்து நீங்க அடிக்கிறீங்கன்னா காட்டு மிராண்டி அவன் என்ன சொல்லியிருக்கானே, ஒரு கேள்வி நான் வந்து காட்டான் ராணுவத்து காட்டான்னு சொல்லியிருக்காப்ல. இப்படி கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா எல்லாமே அவரே வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காப்ல. பைத்தியத்துக்கு நான் என் பைத்தியம் சொன்னவன்ட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? இல்ல ஏதாவது கொண்டு கேஸ் கொடுத்து நம்ம ஜட்ஜாயிட்ட கொண்டு போனோம்னா, தம்பி அவன் தான் சொன்ன மாதிரிதான் அவன் தான் பைத்தியக்கார பையன் தெரியுது. அவன்கிட்ட நீ சவாசம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜையா கேட்பாரு. அவன் தான் பைத்தியக்கார பையன் தெரியுது. அவன்கிட்ட போய் மைக்கு போட்டு கேள்வி கேட்டு எதிர் கேள்வி கேட்டு சீமான் வந்து சீமான்லாம் இப்ப இந்த ஈவெண்ட் நடக்குது இல்ல, இந்த சம்பவம் மட்டும் நடக்கல. கரிகாலன் வந்து எப்படி திட்டினாப்லையோ அதே போல பைத்தியம்னு பத்திரிகையாளர் திட்டிருக்காங்க. வாடா போடாங்கிறாப்ல. ஆமா, அதை பாருங்க. ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா மொகரை போடாங்க. இது எங்கேயோ கேட்டது மாதிரி இல்ல, கரிகாலன் திட்டினது. கரிகாலா உனக்கு ஏதோ பிரச்சனைடா, உனக்கு பைத்தியம் நினைக்கிறேன் வாங்குறாப்ல. ஆனா கேள்வி கேட்டா எதிர்கேள்வி கேட்டா கழுத்தை அடிக்கிறாப்ல. உண்மையிலுமே கடிச்சிட்டாங்க கழுத்தை. என்ன சொல்ற? ஆமா, நான் தமிழர்காரங்க இப்ப அவர் சொல்றான்ல, நீ போடா உனக்கு பைத்தியம்னு. இந்த பிரஸ் மீட் முடிஞ்சோடனே நான் தமிழர்காரங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நீ எப்படி எங்க அண்ணன்ட்ட கேட்க போச்சு ஏதாவது பேசி நீ கேஸ் வாங்காத. அந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு விடுங்க பாருங்க. இதுதான் வந்து அந்த தாக்கப்பட்ட ராஜு அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளர் கழுத்துக்கிட்ட பாருங்க செவந்திருக்கா, கழுத்து புட்டு நெரிச்சிருக்கானுங்க. அது வேற ஏதாவது கூட செவந்திருக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? யாரு பத்திரிகையாளர் திட்டினதை வந்து நான் ஒத்துக்கிறேன்பா, அடிச்சதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர்தான் வந்து சொல்லணும். அவருதான் அடிச்சு கேஸ் கொடுத்துருக்காரு, 3 பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, இது வந்து TNDJU கண்டிச்சிருக்குது. இப்படி வந்து இந்த ஆள் தொடர்ந்து இந்த வேலையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் பார்த்தா ஒண்ணு திட்டுறது, இல்லைன்னா இந்த மாதிரி கடிச்சு வைக்கிறதுன்னு இப்படி வேலையா தெரியுறாரு. இவர் வந்து வழக்கு போட்டதெல்லாம் ஓகே, சட்ட யாராவது இவரை கட்டுப்படுத்தி வைங்கள். யார் வைக்கிறது? இல்ல இப்ப யார் வைக்கிறது? இப்ப கேட்க வேண்டிய சென்னை பிரஸ் கிளப் இவங்க எல்லாம் எங்கே சென்றீர்கள்? ஏன் கையை கட்டி கொண்டு நீங்கள் பிரஸ் கிளப் வாசலில் அவருக்காக நீங்க வந்து ஒருவேளை பாண்டிச்சேரிங்கிறதுனால அது வேற வருதா இல்ல அவன அது வேற ஸ்டேட், இது ஸ்டேட்ல அது தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் மாதிரி இருக்கும், அது பாண்டிச்சேரி வேறையா இருக்கும். அப்ப வந்து கௌரி லங்கேஷ் சுட்டுக்கொண்டா நீங்க இங்க இது பண்ண மாட்டீங்க. ஒரு பத்திரிகையாளர்கள் அடிப்படையில அஜித் அஞ்சுமுக்கு வந்து அங்க பிரச்சனை இருந்தா நீங்க இங்க பேச மாட்டீங்க. புரியல இருக்கு. அப்ப குஜராத் கலவரத்தை பத்தி இங்க நம்ம பேசக்கூடாதா? என்ன நியாயம் இது? அப்படி பார்த்தா இவர் ராமநாதபுரத்து காட்டான் தானே, நம்பூருக்கார அசலூர்ல போய் ஒரு பத்திரிகையாளர் அடிச்சுட்டு இருக்கா. குறைந்த பத்தி அப்படியாவது கண்டிங்க. சரி, இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த சாபீர் டீம் இருக்குல்ல, அவங்க எங்கே? அவங்க இது ஏன்னா கரிகாலன் வந்து அவர் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து இதுக்குள்ள பத்திரிகையாளருங்கிறதுல இவங்களோட வரையறைக்குள்ள வரமாட்டாருன்றானுங்க. சரி, இப்ப இந்த தாக்கப்பட்ட ராஜு இருக்காருல்ல, அவர் கலைஞர் டிவி சேட்டலைட்ல தான் வராரு. அவரை நீங்க ஏன் வந்து அவருக்கு அவர் சேட்டலைட் டு சேட்டலைட் தானே, லீகல் மீடியாவா, லெகசி மீடியா. இப்போ இந்த லெகசி மீடியா எங்க? ஏன் பொங்கல் அவர் லெகசி மீடியா தானே, அவர் லெகசி மீடியால தான் வராரு. அப்ப லெகசி மீடியாவுக்கு அவரை சப்போர்ட் பண்ணலாம், லெகசி மீடியா டு லெகசி மீடியா சப்போர்ட் பண்ணலாம்ல. இப்போ இதே இந்த சாபீர் டீம் வந்து ஏங்க இங்க பாருங்க, பிரஸ் மீட் நடக்கும்போது ஒருத்தரும் சீமானை எடுத்து கேள்வி கேட்கல, நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப மௌனமா இருந்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் பிரஸ் கிளப் போட்டு நீக்கி விடுங்க அப்படின்னு ஏன் கேட்கல? இப்போ ரிப்போர்ட்டரில் வந்து கலைஞர் டிவியாக இருந்தால் கூட அதையும் ஒதுக்கி வைக்கிறாங்களா? அரசியலில் தான்
இல்ல அரசியல்ல கலைஞர் உண்மையில அரசியல்ல வந்து அரசியல்ல தான் திமுக எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு ஒரு இது இருக்கும். தனியா வச்சிருப்பாங்க, தனியா டீல் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்லயுமே அப்படியே பண்றாங்க. கலைஞர் டிவி டீல் பண்றாங்க. பாயிண்ட்னே லெகசி மீடியா, அதாவது டிஜிட்டலா லெகசியானா லெகசி, லெகசிக்குள்ள கலைஞரா சன் நியூஸா அப்படின்னா அது தனி. ஓஹோ, இப்படிலாம் இருக்கு. மேபி இருக்கலாம், டிவி பொறுத்து. ஒருவேளை அவர் புரோக்கரேஜ் வாங்காத ஆளா இருக்கலாம். கவர் வாங்காத ஆளா அப்படி இருக்கும் போல் இருக்கு ஒருவேளை. ஏன்னா சாபீர் வரல, அவங்க டீம் எல்லாம் வரல. அப்ப அது சிந்திக்க தோணுது. கரெக்ட் தான். அப்ப பத்திரிகையாளர்ல கூட இப்ப இந்த அளவுக்கு நீங்க வந்து வேறுபாடு, பத்திரிகையாளர்களே அவரும் ஒரு தனி மனிதராக தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இவனுக்கு பண்ணிருக்காங்க. திருமாவளவன் வந்து ஏதோ ஒரு வாட்டி லைட்டா இப்படி கை நீட்டி பேசிட்டாரு, கொந்தளிச்சாங்க. அதே ஸ்பாட்ல அவரை வந்து அவரை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஒருமையில இவங்க பேசுறாங்க, நீங்க திமுக காரரா, ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவரை நோக்கி நீங்க வந்து ஒரு அரசியல்ல ஒரு ரெண்டாந்தர ஒரு பேச்சாளர் கூட இப்படி பேச மாட்டான். அப்படியான கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கேட்டா நீங்க எப்படி கேட்கலாம் அந்த கேள்வின்னு அவர் கேட்டதுக்கு இவங்களுக்கு புசு புசுன்னு. அதாவது அதே ஸ்பாட்ல எல்லாருமே ரிட்டாலியேட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பத்திரிகையாளரை வந்து அடிக்க போறான், இந்த வாடா போடான்னு பேசுறான், பைத்தியம் நீ அங்கிட்டு போடா அப்படிங்கிற நேரம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கணும். ஏன் யாருமே அவரை நோக்கி கேள்வி கேட்கலன்னா, பத்திரிகையாளருங்கிறவங்க யாரு, அவங்களுக்கு என்ன ஜனநாயகம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்றதுல நீங்க வந்து மக்களை என்ன பாதுகாக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன சக ஊழியருக்கு உங்களால பேச முடியலன்னா நீங்க தான் மக்களுக்காக பேச போறீங்க, எனக்கு புரியலையே. இல்ல அப்ப எந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சு நேரம் நீங்க சீமானை வந்து வேற மாதிரில டீல் பண்ணிருக்கணும், பேசிருக்கணும் எல்லாரும். ஆனா நீங்க கண்டனம் தெரிவிக்கிறதெல்லாம் அப்புறம் ஒருத்தன் ஒரு 1.25 மணி நேரம் 1.25 நிமிஷம் இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. ஒருத்தர் அண்ணே ஒரு நிமிஷம், ஏன் இப்படி பேசுறீங்க, உட்காருங்க, அவரு கேள்வி தான் இருந்திருக்காரு, இந்த கேள்வி வேணும்னா விட்டுருங்க, வேற ஸ்கிப் பண்ணி அப்படின்னா சொல்லலாம்ல. அப்படி கூட யாருமே பேசல. அப்ப இது என்னதான் நடக்குது? அப்போ பத்திரிகையாளர் கங்கா சங்கருக்கெல்லாம் கையை கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. நம்ம பத்திரிகையாளரே கிடையாது, முதல்ல ஈஃபோரியா மணி எல்லாம் வந்திருக்காங்க. அவன் பத்திரிகையாளரே கிடையாதுடா, ஒரு பிளாக்மெயிலர். அவனுக்குலாம் ஈஃபோரியா மணி வராரு. இப்ப இதுக்கு ஒரு லெகசி மீடியால ஒர்க் பண்ற ஒரு ஆளுக்கு வர்றதுக்கு ஆள் இல்ல. ஆனா இப்படியாக கம்பேக் கொடுத்தான தலைவன் பாண்டிச்சேரியில தன்னுடைய கம்பேக்க பதிவு பண்ணிட்டாங்க. வா தலைவா சும்மா கிடையாது. அரசியல் பாருங்க, இவ்வளவு நாள் ஆள் சத்தமே இல்லாம இருந்திருக்கா பாருங்க. பாண்டிச்சேரி போனாலும் அந்த இது பவர் வருதுல. அவன நீ ஆபீஸ பாண்டிச்சேரியில போட்டு பாண்டிச்சேரியில மாத்தி, அப்பதான் நீ நல்லா அரசியல் பண்ற. கட்சி பேரை கூட மாத்திரு, நாம் தமிழர் கட்சி வேணாம், நாம் பாண்டியன் கட்சி அப்படின்னு கட்சி பேரை மாத்திட்டு அங்க இருந்து டீல் பண்ணல. ஏன்னா உனக்கு தெரிஞ்ச அதான் கரெக்ட். நாம் பாண்டிச்சேரியன், நாம் தமிழர் இல்ல, நாம் பாண்டிச்சேரி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி சும்மா அல்லோல படுத்து எங்களுக்கு நிறைய கண்டென்ட் கூட நிறைய பேசி ஜாலியா இரு, கான்பிடண்டா இருக்க. மீண்டும் சந்திப்போம்.